தலைநகர் கோலாலம்பூரின் பல பகுதிகளில் இன்று காலை 6 மணி தொடங்கி குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென்று ஏற்பட்ட இந்த தடை நாளை பகல் 1 மணி அளவில் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆயர் செலங்கூர் அறிவித்தது. ஹப் பசார்சனி பகுதியில் உடைந்து போன குடிநீர் குழாயை சீரமைக்கும் அவசர நோக்கத்தின் நிமித்தம் பல பகுதிகளுக்கான நீர்வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிக்கை வழி ஆயர் செலங்கூர் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நீர் விநியோகமும் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளின் தூர நிலையை பொறுத்தும் பயணீட்டாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் நீர் விநியோகம் அமைந்திருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஆயர் செலங்கூர் தகவல் தெரிவித்தது. புத்ரா ரியா அடுக்குமாடி, பிரிக்ஃபீல்ட்ஸ், புக்கிட் பண்டாரயா, புக்கிட் பங்சார், புக்கிட் டாமன்சாரா, புக்கிட் பெர்சக்குத்துவான், புக்கிட் துங்கு, டாமன்சாரா ஹைட்ஸ், டாமன்சாரா டவுன் சென்டர், டாமன்சாரா, ஜாலான் சுல்தான் இஷாமுடீன், கம்போங் அத்தாப், கம்போங் பாடாங் மர்போக், கோலாலம்பூர் சிட்டி சென்டர், கோலாலம்பூர் சென்ட்ரல், மேடான் டாமன்சாரா, நாடாளுமன்றம், பெர்சியாரன் சுல்தான் சலாஹுடீன், சமாந்தான், தாமான் பண்டாராயா, தாமான் பங்சாபாரு, தாமான் டாமன்சாரா எண்டா, தாமான் டூத்தா, தாமான் லக்கி, தாமான் SA பங்சார், தாமான் SA டாமன்சாரா, தாமான் தாசெக் பர்டானா, தாமான் துங்கு, திஜானி ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.